ஐயா, இந்த பல்பொடியிலேருந்து வேறு என்ன நன்மைகள் இருக்குயா? இந்த பற்பொடியில் கூடுதல் தகவலாக ஒன்று சொல்லலாம். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போதைராய்டு உள்ளவங்க இதை ரெகுலராக 2 வேளை பல் துளைக்கு வந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே முன்னமே எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மருந்துகளோட இதை பல் விளக்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைராய்டு இஷ்யூவும் வந்து குறையும். தைராய்டு தைராய்டோ மிகை தைராய்டோ அது தைராய்டு குறையும். காலப்போக்கில் அந்த மருந்து தேவைப்படாமல் போயிடும். அவங்க எந்த மருந்து உட்கொண்டிருந்தாலும் அது தேவைப்படாது. ஏன்னா நார்மலுக்கு வந்துடும். இதை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது வேறு மூலிகை பல் கூட எடுத்துங்க. பட் இது வந்து நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக தைராய்டு வந்து 100% குணமாகும். ஆமாம், தைராய்டு கிளாண்டு சரியாயிடும். ஹைப்பர் ரெண்டுமே சரியாயிடும். ஏன்னா இருக்கல ஒரு பல்பொடி வச்சு ரொம்ப மேஜிக்கெல்லாம் பண்ணிருக்காரு. மேஜிக்னு நினைக்காதீங்க, இதில் இருக்கிற மூலிகைகள் அப்படி. ஆமாம், இந்த மூலிகைகள் பல்லு பட்டு நாக்கில் பட்டு அந்த சுவை முட்டுகளில் அந்த எசன்ஸ் இறங்கும் போது உடனே ரத்தத்தில் கலந்து அதுக்கு தேவையான வேலைகளை அது செய்யும். இதுதான் மூலிகையோட ப்ராசஸ். ஒன்றும் இல்லை, வேப்ப மரம் முன்னாடி இருக்குது. நீங்கள் டூத் பேஸ்ட்டில் பல் விளக்குனீங்கன்னா உமிழ்நீர் ஊறாது. இதே வேப்பங்குச்சியில் எடுத்து பல் விளக்குனா உமிழ்நீர் அப்படியே சீரி அடிக்கும். அதான் விஷம் போனாக்க எப்படி வெளியே பளிச்சுன்னு அடிக்குது, இது அது மாதிரி போகும். இது பல் எப்படி வளர்க்கணுங்கிற முறையும் நிறைய பேருக்கு தெரியல. அந்த சூட்சுமத்தையும் சொல்கிறேன் ஐயா. இது வந்து நம்ம ஒரு கிராம் அளவு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். 2 முறை, ஏன்னா ப்ரஷ்ஷில் வளைக்கி நம்ம பழகிட்டோம். அதனால் சாஃப்ட் ப்ரஷ்ஷு வாங்கிட்டு 2 முறை வந்து ப்ரஷ்ஷில் நல்லா வளர்க்கணும். உள்ளுக்கு மேலுக்கு 2 முறை வளர்க்கணும். விளக்காமீங்க 2 முறை நல்லா வளைக்கிட்டு வாய் கொப்பளிச்சிடணும். டெக்னிக் என்னன்னா வாய் கொப்பளிச்சிடணும். விளக்காமீங்க 2 முறை இது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷுன்னு நினச்சிக்கிங்க. 2 முறை வளைக்கி மேலே உள்ள வளர்க்கணும். வளர்க்கும்போது கட்டை விரல் யூஸ் பண்ணுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அது அப்படி வளலே மாதிரி உள்ளெல்லாம் போவான். ஓ நிறைய தந்திரம் மந்திரம் வச்சுருக்கீங்களே. உங்களை கம்முன்னு எண்டு வரைக்கும் போவோம். ஒரு மலைக்கு உங்களை கடத்திட வேண்டியது. சரி, ஓகே. ப்ரஷ்ஷில் உள்ள மேலே சரிங்கய்யா விளக்கிட்டு வாய் கொப்பளிச்சிருங்க. அருமைங்கய்யா, அருமை. மொத்தம் 3 பாகமாக பிரித்து 2 பாகம் வளக்கிட்டீங்க. சரி, ஒரு பாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கையில் வளர்க்கணும். ஓகே. அந்த வாய் கொப்பளிச்சுட்டு கையில் வளர்க்கின பிறகு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாய் கொப்பளிக்காமல் அப்படியே விட்டுருங்க. விட்டுறணும். இதுதான் டெக்னிக். ஓஹோ, சூப்பர். அப்போது அந்த பல்லு வாய்கெல்லாம் நீங்கள் வளைக்க பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட்டு இந்த இதில் இருக்க எடுத்துக்கிறேன். என்ன நடக்குதுன்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன். இல்லை சாஃப்டாக இருக்கா இல்லை டைட் ஆகுதான்னு சொல்லுங்கள். டைட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன, மதிய நேரத்தில் பல பேருக்கு ஒரே ஆள் 4 அப்படியே டைட் பண்ணும். ஈரெல்லாம் இறுக்கம் பண்ணும். டைட் ஆச்சு. ஆடிங்கிற பல்லு நிற்கும் 4 நாளில். ஆப்ரேஷனே தேவையில்லை சார். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ டைட்டாக இருந்தால் 6 பல்லு நிற்காது. என்ன இதுதான் இதோட அது எப்படி பயன்படுத்தணுங்கிற முறை. இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறை இப்போ சொன்னல, அதுதான். 2 முறை டூத் ப்ரஷ்ஷில் வளைக்கிடுங்க, வாய் கொப்பளிச்சு கீழே துப்பிடுங்க. 3ஆவது முறை வெறுமனே விரலில் தேய்ச்சிட்டு கட்டை விரலில் தேய்க்கிறது இன்னும் உத்தமம். உள்ளெல்லாம் ஆமாம், உள்ள இப்போ நல்லா போகும். அதுக்கப்புறம் வந்து வாய் கொப்பளிக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஈரெல்லாம் நல்லா டைட்டன் ஆகும். இதுதான் இதோடைய சூட்சமம். இன்னொன்று, எப்பேற்பட்ட வலி இருந்தாலும் உங்களுக்கு வந்து 25 நிமிஷம் 30 நிமிஷத்தில் அப்போவே அந்த பல்வலியெல்லாம் குறையிறத பார்க்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 வேளை 4 வேளை தேய்ச்சிங்கன்னா மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். வாயே டைட்டாச்சு, சாப்பிட்லான்னு என்னென்ன இருக்குல்லே. பல்பொடி பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய தகவல் பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட பேசலாம் வாங்க.